இந்த வீடியோல என்னோட சின்ன வயசு ஆசையை நிறைவேற்ற போறேன் கைஸ். நான் ஒரு ரிமோட் கார் பில்ட் பண்ண போறேன். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். நான் ஒரு ESP32 எடுத்துக்கிறேன். L29A10 மோட்டார் டிரைவர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ நான் 2 கியர் மோட்டார் வித் வீல்ஸ் எடுத்திருக்கேன். 3 லித்தியம் அயன் பேட்டரியும் பேட்டரி ஹோல்டரையும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு கேஸ்டர் வீல் எடுத்திருக்கேன் முன்னாடி சப்போர்ட்டுக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கைஸ் 2 கியர் மோட்டார் வித் வீல்ஸை ஒரு பிரியாணி டப்பாவில் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று மறந்துட்டேன். அதில் ஒயர் இன்னும் ஜாயின் பண்ணலன்னு. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஒட்டிக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்டர் வீலையும் கரெக்டாக பொசிஷன் பார்த்து ஒட்டிட்டேன். ஸோ இப்போ நான் L29 டிரைவரோட 12 வோல்ட் பின்னில் ஒரு ஸ்விட்ச் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஸ்விட்ச் ஒயரை பேட்ரி ஹோல்டரோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பேட்ரி ஹோல்டரோட நெகட்டிவை இந்த L29ஓட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த L29ஓட 5 வோல்ட் பின்னில் ஒரு சிவப்பு கலர் மேல் டு மேல் ஜம்பர் வேர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிரவுண்ட் பின்னில் ஒரு பிளாக் கலர் மேல் டு மேல் ஜம்பர் வேர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 ஒயரையும் தான் நம்ம ESP32ஓட இன்லேயும் கிரவுண்ட்லேயும் கனெக்ட் பண்ணி பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஃபீமேல் டு மேல் ஜம்பர் ஒயர்ஸ்னால் இதில் கனெக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு மோட்டரையும் கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ 2 மோட்டரையும் இந்த 4 ஒயர் தான் கண்ட்ரோல் பண்ணும். வழியாக நான் டப்பாக்குள்ளே அடுத்து வச்சிட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பக்கம் இருக்க டெர்மினலும் இந்த பக்கம் இருக்க டெர்மினலும் நம்ம இந்த வீலோட ஒயர்ஸை கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ESP32ஓட கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பேட்டரியிலேருந்து வந்த ரெட் ஜம்பரை பிளாக் ஜம்பரையும் இன்லேயும் கிரவுண்ட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம ப்ராஜெக்ட் முடிஞ்சு எல்லா ஜம்பரையும் மாட்டியாச்சு, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்விட்சையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணோம்னா ESPலேயும் லைட் எரியுது, அஸ் வெல் அஸ் நமக்கு L29 டிரைவர்லேயும் லைட் எரியுது. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதை ரிமோட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் லேப்டாப் கீபோர்டால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் லேப்டாப் கீபோர்டில் ஃப்ரண்ட் கீ ப்ரெஸ் பண்ணேன்னா கார் வந்து ஃப்ரண்ட்டில் வரும், பேக் ப்ரெஸ் பண்ணேன்னா பேக்கில் போகும். இப்போ லெஃப்ட்டில் சுற்றினோன்னா அது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்ற ஆரம்பிச்சிடும், ரைட்னா ரைட்டில் சுற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.